நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தனிமையும் வெறுமையும் குழப்பங்களும் என்னை தளர்ந்திட செய்திடும் வேளையிலே, தனிமையும் வெறுமையும் குழப்பங்களும் என்னை தளர்ந்திட செய்திடும் வேளையிலே, இனிமையை இயேசு பொழிகின்றார், இனிமையை இயேசு பொழிகின்றார், எந்தன் இதயத்தில் அமைதியை தருகின்றார், இதயத்தில் அமைதியை தருகின்றார். இயேசுவின் துணையுடன் நான் நடக்கின்றேன், எனக்கெந்த பயமும் இல்லை, எந்தன் இதயத்தில் பிறந்திடும் பாடலை இசைக்கிறேன், எனக்கினி கவலை இல்லை. ஆனந்தமே பேரானந்தமே இனி என் வாழ்வில் என்றென்றுமே. நன்றி இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே இனிமை பெற செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். பாருங்க, நமக்கு தெரியும் கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாக தியானித்த காரியம், தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டில் பிரவேசித்து அவளை கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி வாழ்த்துறார். அப்படி வாழ்த்தும்போது திடீர்னு ஒருவேளை சிறு பிள்ளையாக இருந்தால் எதிர்பாராத நேரத்தில் வீட்டுக்குள்ளே தேவதூதன் தோன்றி வாழ்த்தின உடனே அவளுக்குள்ள பயம் கலக்கம் எல்லாம் வந்துச்சு. அவள் என்ன சொல்கிறா, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. உள்ள நான் புதிய ஆண்டுகளை பிரவேசிக்கிறோம், புதிய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறோம். புதிய நிறைய பேர் நம்மளை வாழ்த்திருக்காங்க. சர்ச்சில் வாழ்த்திருப்பாங்க, வீட்டில் வாழ்த்திருப்பாங்க, ஃபோனில் வாழ்த்திருப்பாங்க, இன்னும் வாட்ஸ்அப் மூலம் ஃபேஸ்புக் மூலம் நிறைய வாழ்த்துதல்களை நம்ம பெற்றுக்கொண்டிருப்போம். அப்படி பெற்றுக்கொள்ளும்போது நம்ம மனசில் கூட சிலர் வாழ்த்தும்போது நம்ம மனசில் சந்தோஷப்படும், சிலர் வாழ்த்தும்போது நம்ம மனசு கலங்கும், சிலர் வாழ்த்தும்போது அதை நம்ம இருதயம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளதுக்கு தயங்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் பலவிதமான வாழ்த்துதல்களை நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்கிறோம். அவங்க உதடு வாழ்த்துதா உள்ளம் வாழ்த்துதான்னு சொல்லி நமக்கு தெரிய மாட்டுக்கு. ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்த்துறாங்களா, இல்லை அவங்க மனசுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்று வச்சு வாழ்த்துறாங்களா, வஞ்சகமாக வாழ்த்துறாங்களா, அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியலை, நிறைய நேரம் நிதானித்து அறிய முடியாமல் நம்முடைய உள்ளம் தடுமாறுது. அதே போல தான் இந்த சகோதரியோட இருதயமும் தடுமாறினதுனால தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தாள். பாருங்க, முதல்ல டக்குன்னு கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்ல நல்ல வார்த்தைகளாக கடந்து வருது. எதிர்பாராத சூழ்நிலையில் எளிமையான ஒரு சகோதரியோட வாழ்க்கையில் இந்த வாழ்த்துதலுக்கு நான் பாத்திரமானவளா, இந்த வாழ்த்துதல் எனக்கு தகுதியானது தானா, அப்படிலாம் அவள் இருதயம் என்ன செய்து யோசிக்க. அதே போல தான் ஒருவேளை புதிய வாக்கு தத்தங்களை நமக்குனே என்ன செஞ்சுருப்போம், எடுத்திருப்போம். பார்த்த உடனே உள்ளம் துள்ளும். ஆனால் இது எப்படி, அப்படிலாம் நிறைய நேரம் நம்ம மனசில் என்ன செய்யும், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, இந்த வாக்கு தத்தம் எப்படிப்பட்டதோ புரியாமல் தகைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே தேவதூதன் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான் பாருங்க, அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாள் அந்த வார்த்தையில் கேட்டப்போ கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ள என்ன செஞ்சிச்சு, கலங்கிச்சு. ஐயோ இது எப்படிப்பட்டதோ, இந்த காரியம் எப்படிப்பட்டதோ, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, இந்த நபர் என்னை வாழ்த்துறாரே, இது சரியானதா தவறானதான்னு சொல்லி
பல விதங்களில் அவருடைய உள்ளம் குழம்பி இருக்கும். அப்படி குழம்பின உடனே தான் தேவதூதன் சொல்லார், பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஸோ இந்த நாட்களில் நமக்கும் சொல்லி ஆற்றுத வசனம் அதுதான், பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய இந்த காரியங்களை குறித்து, இந்த வாழ்த்துதலை குறித்து, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களை தேடி வந்த இந்த தேவதூதனை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றுள்ளீர்கள். இதை விசுவாசிக்க தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட பேசுகிறாரு. பாருங்கள், தேவதூதன் வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு சந்தோஷம். எல்லாருமே தேவதூதர் ஊழியத்தை வாஞ்சிப்போம். ஆனால் வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் எந்தெந்த இடத்துலலாம் இந்த காபிரியல் தூதன் இல்லை தேவதூதர்களில் தேவனுடைய பிள்ளைகள் சந்தித்தாங்களோ அந்த இடத்துலலாம் தேவதூதர்கள் நற்செய்தி தான் கொண்டு வந்தாங்க, நல்லது செய்ய தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு முந்திக்கிட்டு என்ன செய்யும்னா பயம் செயல்படுறதை நம்ம பார்த்துருக்கோம். வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ஆகாரை தேவதூதன் சந்திப்பான். அப்போ ஆகார் பயப்படுவா. யாக்கோபை தேவதூதர்கள் சந்திச்சாங்க. அப்போ எங்கெல்லாம் தேவதூதர்களை சந்திச்சாங்களோ அங்கெல்லாம் பயம் என்ன செஞ்சிச்சு, முதல்ல தேவதூதன் சொல்றது பயப்படாததான். அப்போ தேவதூதனுடைய அவனுடைய வெளிச்சத்தையும் மகிமையும் அவனுடைய காரியங்களையும் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வருது. அது நன்மையை குறித்த பயமாகவும் இருக்கலாம். இன்னொன்று, அந்த தேவதூதர் கொண்டு வரக்கூடிய அந்த நல்ல செய்தியை, அந்த நற்காரியங்களை, நல்ல விசேஷங்களை நம்ம சுதந்திரத்தை கொள்ள விடாதபடிக்கு சத்துருவானவனும் முதலாவது எதனை கொண்டு வரான், பயத்தை கொண்டு வரான். அப்போ எங்கெல்லாம் பயம் வருதோ அங்கெல்லாம் ஒரு தேவதூதன் நற்செய்தியோடு காத்து கொண்டு இருக்கிறான், நன்மையான காரியங்களோட நமக்கு காத்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்க பழகுவோம். ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவாசிகளை குறித்து நாமோ தரிசித்து நடுவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இன்னும் பார்த்தோன்னா வேதத்தில் தொடர்ந்து தானியல் தேடி காபிரியல் தூதன் வருவார். அப்போ தானியலும் என்ன செய்வார், பயப்படுவார், முகங்குப்புற விழுந்துருவார், என்னமோ நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் தேவதூதன் அவரை பலப்படுத்தி, பயப்படாத, நான் உனக்கு நல்ல செய்தியை தான் கொண்டு வந்திருக்கேன், உன் விண்ணப்பத்துக்கு பதிலாக தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவரை பலப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, இன்னும் புதிய ஏற்பாடில் பார்த்தோன்னா மரியாள் பயப்படுறாங்க, சகரியா பயப்படுறாரு, மேய்ப்பர்கள் பயந்தாங்க. இன்னும் வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னால் யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வந்த தேவதூதன் வரும்போது யோவான் ஸ்நானகன் கூட என்ன செஞ்சார், பயந்தார். ஸோ நாமும் என்ன செய்கிறோம், நிறைய நேரம் பயத்தை எதிர்கொள்கிறோம். நிறைய காரியங்களை குறித்து ஒரு மனுஷர் நம்மகிட்ட வந்து பேசினா, சில காரியங்களை குறித்து அவங்க பகிர்ந்து கொண்டாங்கன்னா, சில நல்ல காரியங்கள் வந்தால் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷப்பட்டுட்டா அப்படின்னா கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய நேரம் ஐயோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம், எதுவும் நடந்துருமோ, ரொம்ப நம்மளை மறந்து கொஞ்சம் விட்டு சிரிச்சிட்டோம், எதுவும் நடந்துருமோ அப்படிலாம் நம்ம நிறைய நேரம் மாறுபாடான எண்ணங்களுக்கு இடத்த கொடுக்கும். அப்படிப்பட்ட மாறுபாடான சிந்தனையை கொண்டு வருது சத்ருவோட வேலை. அந்த சிந்தனையை ஜெயம் எடுக்கிறது விசுவாசிகளுடைய வேலை. பாருங்கள், அப்போ அந்த மரியாள் கலங்கினது உண்மை. தேவதூதன் உடனே தைரியப்படுத்தி, பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்போ நாமளும் என்ன செய்யணும், அன்றைய பயம் அது அதோட வேலையை செய்ய தான் செய்யும். அது பயங்காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை புறம்ப தள்ளி, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நான் உங்ககிட்ட கிருபையை பெற்றிருக்கேன், உங்கள் கிருபைக்கு கீழே நான் இருக்கேன், அந்த கிருபை என்னை தாங்கிக் கொள்ளும், அந்த கிருபை என்னை நிலைநிறுத்தும், அந்த கிருபை என்னை உங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நேராக வழி நடத்தும்னு சொல்லி அந்த கிருபைக்கு நம்மளை கீழ்ப்படுத்தி முன்னேறி செல்லும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார். உதாரணத்துக்கு பார்த்தோன்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பெதஸ்தா குளத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெதஸ்தா குளத்தை நிறைய பேர் ஊனமுற்றோர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, வியாதியஸ்தர்கள் வந்து நிறைய அங்கே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், எப்போவாவது ஒரு டைமில் தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவானாம். அப்போ அந்த குளத்துல யார் முந்தி இறங்குவாங்களோ அப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சிருது, சுகம் கிடைச்சிருதுங்கிறது அந்த குளத்தில் நம்ம பார்க்கோம். அப்போ தேவதூதன் வந்து ஒரு இடத்த வரும்போது அந்த இடம் என்ன செய்யும், கலங்கும். அங்கே கலக்கம் எதிர்கொள்ளும். அந்த கலக்கத்தை மேற்கொண்டு யார் உள்ளே இறங்குவாங்களோ, உள்ள குளம் கலங்கும் போது பயந்து பின்வாங்கிறவங்களுக்கு
சுகம் கிடையாது. ஆனால் யார் ஒருத்தர் துணிஞ்சு முன்னேறி அந்த குளத்துக்குள்ளே அந்த கலக்கப்படுகிற அந்த சூழ்நிலைக்குள்ளே இறங்கி ஜெயம் எடுக்காங்களோ, தைரியம் கொள்கிறாங்களோ, அவங்களுக்கு சுகம் உண்டும். சுகம் உண்டாகும். ஆவியில் சுகம் உண்டாகும், ஆத்மாவில் சுகம் உண்டாகும், சரீரத்தில் சுகம் உண்டாகும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில் சுகம் உண்டாகும். இதை தான் நம்ம இந்த நாளில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, எனக்காக உங்களுடைய தூதனை நீங்கள் அனுப்புகிறீங்க. ஆனால் அனுப்பும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம்? நாம் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது எப்படி அந்த குளத்தில் இறங்கினவங்கெல்லாம் சுகத்தை பெற்றுக்காங்களாங்களோ, அதே போல் நாமும் சுகத்தை, ஆரோக்கியத்தை மனதளவிலும் உடல் அளவிலும் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நம்ம பெற்று அனுபவிப்போம். இன்னொரு காரியத்தை, இந்த தேவதூதர் ஊழியத்தை குறித்து நமக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். தேவதூதர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆண்டவருடைய தூதர் பணிவிடையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாங்க. ஒரு காரியத்தை நம்ம எதிர்கொள்ளும் போது, ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்த இறங்கும்போது, ஆண்டவரே, என்னுடைய பலத்தால் மட்டும் இது முடியாது, உங்கள் கிருபைக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், அந்த கிருபை என்னை நடத்தட்டும், உங்கள் தூதர் ஊழியத்தை எனக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கட்டாயம் ஒருவேளை நம்ம ஜெபிக்கணும். தூதர்களுக்கு நம்ம வார்த்தையினால் என்ன செய்யணும்? கட்டளையும் கொடுக்கணும். எப்படி அந்த தேவதூதன் வார்த்தையை வசனித்தானோ, அதே போல் இந்த நாட்களில் வார்த்தை எழுதப்பட்டதா நம்முடைய கையில் இருக்குது. இந்த எழுதப்பட்ட வார்த்தையை பிறகு நம்ம எந்த அளவுக்கு பறைசாற்றுகிறோமோ அந்த அளவுக்கு தேவதூதர்கள் ஓடி 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 என்ன செய்வாங்க? நமக்காக செயல்படுவாங்க. ஸோ எனக்காக ஒரு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு நான் சொல்லும்போது அங்கு வார்த்தை கட்டளையாக தேவதூதர்களுக்கு வெளிப்படுது. அவங்க நமக்காக காரியங்களை செய்து முடியும். தேவ சமூகத்திலேருந்து அது கட்டளையாக வருது. என்னோட அறிக்கை அந்த வார்த்தையாக வெளிப்படும் போது, தேவ வார்த்தையாக, தேவ வசனமாக வெளிப்படும் போது, அந்த வார்த்தையை ஆண்டவர் கட்டளையாக தேவதூதர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். அவங்க உடனே போய் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க செயல்பட அனுப்பப்படுறாங்க. இதை நம்ம விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். பாருங்க, ஆண்டவர் மரித்து கல்லறையில் அவரை வச்சுருந்தாங்க. அப்போ 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார், நமக்கு தெரியும். ஆனால் அந்த நாட்களில் அவரோடு கூட இருந்த அவரை நேசித்த சில ஸ்திரீகள் அவருடைய சரீரத்துக்கு தைலம் பூசணும்னு சொல்லிட்டு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. சீசர்கள் எல்லாம் காணும், கதவை அடைச்சிக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு சில ஸ்திரீகள் மட்டும் தைரியத்தோட உள்ள பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஸோ பயத்தை புறம்ப தள்ளி எழும்பி முன்ன வந்தாங்க. அந்த கல்லறையை நோக்கி வரும்போது சொல்கிறாங்க, கல்லறை வாசலில் இருக்க கல் எவ்வளோ பெருசு இருக்குது, அதை யார் நமக்காக புரட்டி தள்ளுவா? நம்ம பலவீனமானவங்களே நம்மால் அதை புரட்டி தள்ள முடியுமான்னு சொல்லி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு, சரி வாங்க போய் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அந்த பயத்தை மேற்கொண்டு அந்த இருளான அதிகாலையில் இருட்டோட எழும்பி முன்னேறி வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்க ஏறிட்டு பார்க்கும்போது அந்த கல் என்ன செஞ்சது? புரட்டி தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கு சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் 16 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்க, யார் ஒருத்தர் பயத்தை மேற்கொண்டு துணிந்து முன்னேறி மாறுபாடான சூழ்நிலையிலையும் கடந்து வாராங்களோ அவங்களுக்காக தேவதூதர்கள் நல்ல காரியங்களை ஆயத்தமாக கையில் வச்சுருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கிற காரியம் கொடுக்கப்படும், அவங்களுக்கு முன்னால் இருக்கிற தடைகள் புரட்டப்படும், வழி உண்டாகும், அவங்க நல்ல மேய்ச்சலை கண்டடைவாங்க, தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வாங்க. பாருங்கள், நாமும் கூட இந்த நாட்களில் அப்போ என்ன செய்யணும்? ஒருவேளை இந்த தேவதூதர் அந்த நாளில் ஆண்டவர் நம்ம பார்த்து இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோன்னு சிந்தித்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ என்னிடத்தில் கிருபை பெற்றிருக்க. அந்த கிருபை ஒன்று என்ன செய்யும்? தாங்கி நடத்தும். இந்த வாழ்த்துதல்களை நன்மையாக உன்னுடைய வாழ்க்கையில் முடிய பண்ணணும்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அப்போ நாம் என்ன செய்யணும் இந்த சூழ்நிலையில் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் யோவேல் 2:21 சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ எதெல்லாம் குறித்து நமக்கு கலக்கம் வருதோ, எதெல்லாம் குறித்து பயம் வருதோ, எப்பெல்லாம் நம்ம திகைக்கிறோமோ அப்போல்லாம் நம்மையே பார்த்து சொல்லுவோம், மகளே
பயப்படாதே மனமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகுறுன்னு நமக்கு நாமே கட்டளை கொடுப்போம். ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து கலிகுற பழகுவோம். ஒரு வாக்குத்தத்த பாடல்களை எழுத்து தனியாக இருக்கோம், எனக்குள்ள தனிமை வருது, வெறுமை வருது, குழப்பம் வருது, பயம் வருது அப்படின்னு சொன்னால் அதை மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தைகளை பாடலாக நம்ம என்ன செய்வோம், பாட ஆரம்பிப்போம். ஒருவேளை சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பாட 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 ஒருவேளை அந்த பாடலாம் முழுவதுமே வசனங்களால் எழுதப்பட்டது, ஒன்று கூட மாம்சத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. ஸோ அந்த அப்படிப்பட்ட பாடல்களை எடுத்து நம்மை நாமே பலப்படுத்தி ஆண்டவரையும் உயர்த்தி களி கூறும்போது, ஆண்டவரை உயர்த்துகிற எத்தனையோ பாடல்கள், ஆண்டோடைய நாமங்களை உயர்த்துகிற எத்தனையோ பாடல்கள் இருக்குது. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். அந்த மாதிரியான பாடல்களெல்லாம் எந்த பாடல்கள்லாம் நம்ம உள்ளத்தை கலிகுற பண்ணுதோ அந்த பாடல்களை பாடி நம்ம பயத்தை பரம்பே தள்ளிட்டு பாடி துதிக்க ஆரம்பிக்கும் போது இது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாடி துதி செய்ய பழகுவோம். இது நம்முடைய வேலை. பயப்படாமல் அமர்ந்திருக்க பாருங்க, ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு பாடி துதி செய்வது, மகிழ்ந்து களி கூறுவது நம்முடைய வேலை. பெரிய காரியங்களை நமக்காக செய்து நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. ஸோ பெரிய காரியங்களை அவர் செய்வாருங்கிறத விசுவாசிப்போம். இந்த வாழ்த்துதலை கேட்டவங்க அந்த வாழ்த்துதலின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். பயத்தை புறம்பே தள்ளி பாடி துதிக்க பழகுவோம். பரலோக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தேவதூத சேனைகள் என்னோடு செல்லுகின்ற இடமெல்லாம் சூழ்ந்திடுவார். தேவதூதர் சேனைகள் என்னோடு செல்லுகின்ற இடமெல்லாம் சூழ்ந்திடுவார். பாதங்கள் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்தி என்றும் நடத்திடுவார். பாதங்கள் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்தி என்றும் நடத்திடுவார். அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரிக்கிறப்பா, எத்தனையோ வாழ்த்துதல்களின் நிமித்தம், எத்தனையோ காரியங்களை எதிர்கொள்கிறதின் நிமித்தம் ஆண்டவரே, இந்த காரியம் எப்படிப்பட்டதோ, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களோ என்று கலங்கி போயிருக்கிற எங்களை பார்த்து ஆண்டவரே நீங்கள் பயப்படாதேன்னு சொன்னீங்க. நன்றி ஏசப்பா. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய்ன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நல்ல காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரை சுவிசேஷமாய் அறிவிக்கிற தூதர்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்து முடிக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன்.